பரிகாரம். செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர் சமர்ப்பித்து வழிபடுங்கள். சனிக்கிழமையில் எண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடுவது நன்மை தரும். ஓம் அங்காரகாய நம மற்றும் ஓம் சனீஸ்வராய நம மந்திரங்களை ஜபிக்கலாம். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய பலம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, மே 31, 2026 முதல் ஜூன் 6, 2026 வரை உள்ள இந்த வாரத்தில் பல முக்கிய கிரகங்களின் நிலை உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்குகிறது. ரிஷப ராசியில் இருக்கும் சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் பயணிப்பதால் குடும்ப செலவுகள் அதிகரிக்கலாம். பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. தொழில் மற்றும் பண விஷயங்களில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் அமைதியாக அணுகினால் நல்ல முடிவு கிடைக்கும். உங்கள் ராசியிலேயே இருக்கும் செவ்வாய் தைரியம் மற்றும் செயல்திறனை அதிகரிக்கச் செய்யும். புதிய முயற்சிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வேலைப்பளு இருந்தாலும் அதை வெற்றியாக மாற்றும் சக்தி உங்களுக்குள் உருவாகும். ஆனால் கோபம் மற்றும் அவசரம் காரணமாக உறவுகளில் பாதிப்பு வராமல் கவனமாக இருக்க வேண்டும். மிதுன ராசியில் இருக்கும் புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருப்பதால் தொடர்பு திறன் அதிகரிக்கும். வியாபாரிகள் மற்றும் ஊடகத் துறையினருக்கு இது சாதகமான காலமாக அமையும். சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். பயணங்கள் மூலம் நன்மை கிடைக்கலாம். ஆனால் ஆவணங்கள் மற்றும் ஒப்பந்தங்களில் கவனம் அவசியம். கடக ராசியில் இருக்கும் குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் கலவையான பலன்களை தரலாம். வீடு, வாகனம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். தாயார் உடல் நலத்தில் கவனம் தேவை. மன அமைதிக்காக ஆன்மீக சிந்தனைகள் உதவும். மிதுன ராசியில் இருக்கும் சுக்கிரன் உங்கள் வாழ்க்கையில் இனிமையையும் சமூக மதிப்பையும் அதிகரிக்கச் செய்கிறார். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். கலை, மீடியா, பேச்சுத்திறன் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் பாராட்டு பெறலாம். மீன ராசியில் இருக்கும் சனி உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருப்பதால் 7.5 சனி காலத்தின் தாக்கம் தொடர்கிறது. செலவுகள் அதிகரிக்கலாம். மன அழுத்தம் மற்றும் தூக்கக் குறைபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வெளிநாட்டு வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். எந்த செயலிலும் பொறுமை மிகவும் அவசியம். கும்ப ராசியில் இருக்கும் ராகு உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருப்பதால் லாப வாய்ப்புகளை உருவாக்கும். புதிய தொடர்புகள் மூலம் முன்னேற்றம் கிடைக்கும். இணையம், தொழில்நுட்பம், சமூக வட்டாரம் மூலம் நன்மைகள் உண்டாகும். சிம்ம ராசியில் இருக்கும் கேது உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருப்பதால் குழந்தைகள் மற்றும் கல்வி விஷயங்களில் கவனம் தேவை. காதல் உறவுகளில் குழப்பம் வராமல் தெளிவாக பேசுவது நல்லது. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். இந்த வாரம் பொறுமை மற்றும் நிதானம் உங்களை உயர்விற்கு கொண்டு செல்லும். கோபத்தை குறைத்து ஆன்மீகத்தில் மனதை செலுத்தினால் தடைகள் குறையும்.